ஹாய் ஹாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சத்துமாவு பிடிக்கல் கொட்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் நெய், நாட்டு சக்கரை, சின்ன சின்னதாக கட்டினது தேங்காய், சத்துமாவு பாக்கெட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம். அந்த பவுலில் ஒரு பாக்கெட் சத்துமாவு கொட்டிக்கிறோம். இந்த சத்துமாவு ஸ்கூலில் வாங்கினது தான். இதில் ஆல்ரெடி மாவுலேயே சக்கர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம். தேங்காவை சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும், சாப்பிட்றப்பே சாஃப்டாக இருக்கும். கம்பல்சரி நெய் சேர்த்திக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஓரளவுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் கையில் நம்மளுக்கு பிடிக்கல் கொட்டை பிடிக்கிற வரலும் மாவு ஓரளவு மாவு பிசைஞ்சிக்கணும். கையில் பிடிச்சி பாருங்கள் கரெக்டாக இருக்குதான்னு. இந்தமாரி ஒவ்வொன்றா செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சத்து மாவில் நிறையா சத்துக்கள் இருக்குது. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இதுமாரி செஞ்சு கொடுங்க. நாட்டு சக்கரை, தேங்காய், நெய்யெல்லாம் போட்டு நல்லா செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மூடி வச்சு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.